18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்னைக்காவது நான் சொல்றத கேட்க வந்துட்டியே, ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த பதிவை முழுமையாக நீ கேட்டு முடிக்கும் நொடியே, நீண்ட நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் உன் வாழ்க்கையில நிறைவேறுவதை உன்னால உணர முடியும். நீ பயப்படாம தைரியமா இரு. நீ நினைக்கிறது போல இப்போது எதுவுமே தவறாக நடக்காது என் செல்லமே. சில காலமாகவே நீயாக இல்லாம உன் மனசுல நிறைய கவலைகள் வந்து உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ ரொம்ப கவலைப்பட்டு பயந்து மிரண்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு மனசுல வருத்தப்படுற. நீ வாய் திறந்து என்கிட்ட கேட்காத விஷயங்களையும் கூட உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்காக செஞ்சு தரப்போறேன். நடக்கவே நடக்காதோன்னு நீ நினைச்ச விஷயத்தையும் இப்போது உனக்கு நடத்தி முடிச்சு தர்றதுக்காக நான் வந்துட்டேன் என் செல்லமே. என்னுடைய பாதுகாப்பு வலைக்குள்ள இருக்கக்கூடிய நீ எல்லா அச்சங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் வெளிவந்து தைரியமாக உலாவறதுக்கான நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் நீ கேட்டதை விட எல்லாத்தையுமே உனக்கு அள்ளி கொடுக்குறேன். உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உன்னை ஏமாத்துனவங்களையும் துரோகம் செஞ்சவங்களையும் அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்படாத. உன் நல்ல மனசை பார்த்து தான் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக உன் வீடு தேடி வந்திருக்கேன். ஏதோ ஒரு விதத்தில் உன் நல்ல மனசும் குணமும் உனக்கு நன்மையை தான் தரப்போகுது. ஏமாத்தினவங்க அதுக்குரிய தண்டனையை என்கிட்ட இருந்து பெறுவாங்க. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எது உனக்கு பிடிக்கலையோ, எதை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்க முடியலையோ அதை ஏற்றுக்க முடிவு செஞ்சிடு. இதுதானே வாழ்க்கையின் ரகசியம். என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் சோதிக்கிற பழக்கம் இந்த கருப்பசாமிக்கு இருக்கே தவிர யாரையும் கைவிட்டு தவிக்க விடுகிற எண்ணமும் நோக்கமும் எனக்கு கிடையாது. உன் துன்பங்களை போக்குவதற்காகவே நான் இப்போ உன் வீடு தேடி வந்திருக்கேன். உண்மையா இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில உனக்குள்ள நான் வந்து குடியேறி உன்னை பாதுகாத்து நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீ கலங்காதே என் செல்லமே. உன் கூட உனக்குள்ளேயே தான் நான் இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு நிதானமா அமைதியாயிரு. எல்லா விஷயங்களையும் நீ நினைக்கிறது போல மாற்ற முடியாது. ஏன்னா இந்த உலகம் நீ நினைக்கிறது போல இல்லை. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ எதிர்பார்க்குற வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு உனக்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு உன்னுடைய தகுதியையும் திறமையையும் அதிகப்படுத்திக்கிட்டே இரு. உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்தோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ என்கிட்ட எந்த அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துறியோ பக்தி செலுத்துறியோ அதை விட அதிகமாக நான் உனக்கு அருளை செலுத்துவதற்கு தயாராக இருக்கேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்ட. இனி வரக்கூடிய நாட்களும் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும். தேவையில்லாம எதையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உனக்கான எல்லாத்தையும் தானாக அள்ளி கொடுக்க தந்தையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உனக்கான நேரமும் வந்துடுச்சு. இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் நீ குழம்பி தவிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நீ சேர்த்து வச்சிருக்க நல்ல குணங்கள் தான் உன் வாழ்க்கைக்கான உயர்ந்த கதியை கொடுக்க போகுது. இந்த கருப்பசாமியும் உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்காம விட்டு வைக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது, பிடிக்காததை யாராவது செய்யும் போது மனசு உடைஞ்சு போகாம அதை கண்டுக்காம கலண்டு போக தயாராக இரு. ஏன்னா பார்த்து பார்த்து பேசி பேசி எல்லாத்தையும் சந்திச்சு சமாளிச்சு கடைசியில என்ன செய்ய போற? அதுக்கு பதிலாக பிடிக்காத விஷயங்களும் விரும்பாத விஷயங்களும் நடக்கும்போது அதை கண்டுக்காம கடந்து போயிடு. இந்த கருப்பசாமி உன் அன்புக்கு உண்மையானவர்களையும் உன் பாசத்துக்கு உரியவர்களையும் மட்டும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து உன் கூடவே வச்சு வாழ வைக்கிறேன் என் செல்லமே. வாய்ப்புகள் எல்லாருக்குமே வரும் போகும். அப்படி உனக்கு கிடைக்காத வாய்ப்புகளையும் தவறி போகும் வாய்ப்புகளையும் நினச்சி கவலைப்படாம எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. மிகப்பெரிய வெற்றி கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் வேண்டுதல்களையும் இந்த கருப்பசாமி உனக்காகவே நான் நடத்தி தருவேன்.